ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீத்து ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்டான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா புதினா ரைஸும் கூடவே நல்லா ஸ்பைஸியான பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 4 to 5 பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாம். தென் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இதை நல்லா பார்த்தோன்னா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் பிரியாணி ரைஸை சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தோன்னா நான் ஒரு சின்ன கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு பிரியாணி அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசி கூடவே தண்ணி நல்லா சேர்த்துட்டு இதை ஒரு 2 times போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அகைன் இதில் பார்த்தோன்னா அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 minutes போல் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அரிசி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். அண்ட் தென் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தோன்னா புதினா சேர்த்துக்க போகிறோம். புதினா நிறையவே சேர்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் பூண்டு பல் பார்த்தோன்னா ஒரு 10 பூண்டு பல்லை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா இது போல் அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். தென் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் பார்த்தோன்னா 2 டீஸ்பூன் போல் கீ சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இது கூடவே ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே 2 to 3 பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 to 3 ஏலக்காய் அண்ட் முந்திரி பார்த்தோன்னா சேர்த்துக்க போகிறோம். முந்திரி இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது லைட்டாக பார்த்தோன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா லேஸாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த புதினா பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா